மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாராளுமன்ற தேர்தலிலும் திமுக தலைமையான கூட்டணியை ஆதரித்து அதற்கு தமிழக மக்கள் சிந்தாமல் சிதமல் வாக்களிக்க வேண்டும். திமுகவுடைய எதிர்க்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஒரு 8 ஆண்டுகளாக தமிழக மண்ணில் பேசி புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்தியாவில் நிலவுகின்ற சனக பாசிசம், பார்ப்பன ஆதிக்கம், வர்ண தர்மத்தின்படியில் இந்தியா கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையுடைய கட்சிகள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் தமிழகத்தில் ஜனநாயகம் மேலோங்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்ற காரணத்தால் தான் மார்க்சிய லெனினிய குழுக்கள் அமைப்புகள் கூட 2019 திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற தமிழ்நாடு மார்க்சிய லெனினிய கட்சி புரட்சிகர இளைஞர் முன்னணி துணிந்து மிக தெளிவாக தீர்க்கமாக ஒரு முடிவை எடுத்தது. இந்த தேர்தலில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு நாம் வாக்கு சேகரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்தியாவினுடைய ஆன்மாவாக இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும், மாநிலங்களுடைய உரிமைகள் முழுவதும் பறிக்கப்படும், மாநிலங்கள் ஒழிக்கப்படும். 60-70 ஆண்டு காலமாக இந்திய மண்ணில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சமூக நீதி கொள்கை புதைகுழி தோண்டி புதைக்கப்படும். ஒடுக்கப்பட்ட மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் இந்த மண்ணில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற சட்டங்கள் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அல்லது மனநலக்கத்தோடு வாழுகின்ற அத்தனை கூறுகளையும் உடைய அரசியலமைப்பு சட்டம் மாற்றியமைக்கப்படும் என்கின்ற அபாயங்கள் உடைய கட்சிதான் இந்தியாவை மீண்டும் ஆளப்போகிறது. அது 2014